இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சோதிக்கப்படும் பொழுது இந்த வார்த்தையை பிசாசினிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரகமும் கர்த்தருடைய கரமும் நம்ம மேலே இருக்கும் பொழுது நம்ம எந்த சோதனையாக இருந்தாலும் அதை நம்ம நிச்சயமாக ஜெயித்துட்டு வர முடியும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் 40 நாள் உபவாசித்து வனாந்தரத்தில் அவர் தேவனோடு சஞ்சரித்திருக்கும் பொழுது பிசாசானவன் அந்த இடத்துல போய் பலவிதமாய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனுக்கு சவால் விடுகிறவராயிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தை பலனாய் இல்லை. இந்த நாளில் நமக்கும் தேவனுடைய வார்த்தை பலனாய் இருக்கிறது. இயேசுக்கு அன்றைய நாளில் எப்படி பிதாவானுடைய வார்த்தையை பலனாய் அவர் அறிக்கையிட்டு சொன்னாரோ, அதை போல நாமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சோதிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வேத புத்தகத்தில் இருக்கிறது. நம்ம அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது நம்மளுடைய சோதனையும் நம்மளுடைய பாடுகளும் நிச்சயமாய் மாறும். எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயித்தாரோ, அதை போல நாம் இந்த உலகத்தில் நமக்கு வந்த ஒவ்வொரு பாடு சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்க வல்லவராக இருக்கிறோம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசு உன்னுடைய வார்த்தை நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம வாயினால் அறிக்கை செய்து நாம் அதற்குள்ள நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் எந்த பாடுக்குள்ள போயிருந்தாலும், எந்த கண்ணீருக்குள்ள இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.